ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சங்கவி டாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் புதுசாக வெளிவந்த ஒரு ட்ராமாவோட எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். இந்த ட்ராமாவில் பை லீட் ரோலில் ஆக்ட் பண்ணியிருக்காரு. நம்ம சேனலில் ஆல்ரெடி பையோட ஃபேன்ஸ் நிறைய பேர் இருப்பீங்க. அவங்களுக்காகவே இந்த ட்ராமாவை கண்டிப்பாக போடணுன்ட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த ட்ராமா பற்றி சொல்லணுன்னா, இது ஒரு சைனீஸ் டிடெக்டிவ் ட்ராமா. இதோட சீசன் 1 ஆல்ரெடி இருக்குது. சீசன் 2 தான் இப்போ புதுசாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சீசன் 1க்கும் 2க்கும் பார்த்தீங்கன்னா கதை வேறு வேறு தான். பட் அதில் இருக்க ஆக்டர்ஸ் மட்டும் இதுலேயே வருவாங்க. ஸோ கேரக்டர்ஸ் மட்டும் வரனால சீசன் 1ஓட கதையை ஷார்ட் ஃபார்மில் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் சீசன் 2 அப்படியே கன்டினியூ பண்ணிக்கலாம். மற்றபடி சீசன் 1ஓட ஹிண்ட் எதாவது இருந்தாலும் நான் அப்படியே கன்வே பண்ணுறேன். சீசன் 1ல் ஹீரோ பேர் ஜியான்டிங், ஹீரோயின் பேர் ஜின்லிங். ஹீரோ ஜியான்டிங் என்டமாலஜி, அதாவது பூச்சிங்களை பற்றின படிப்பு தான் படிச்சுட்டு இருக்காங்க. அவங்க தெரியாமல் ஒரு கிரைம் கேஸில் மாட்டிக்கிறாங்க. அதுலேருந்து அவங்க எப்படி வெளியே வராங்க, அதுக்கு நம்ம ஹீரோயின் ஜின்லிங் ஹீரோக்கு எப்படி ஹெல்ப் பண்ணாங்க அப்படிங்கிற கதையெல்லாம் தான் சீசன் 1ல் நடந்திருக்கும். ஸோ ஜியான்டிங்கும் ஜின்லிங்கும் இப்போ லவ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரும் ஒரு 6 months பார்த்துக்கல. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிற மாதிரி தான் இந்த கதை மூவ் ஆயிருக்கும். ஸோ இப்போ சீசன் 2ஓட கதையை பார்க்கலாம். இது தாய்லாந்தில் நடக்கிற மாதிரி தான். இந்த ட்ராமாவில் சைனீஸ், தாய், இந்தியன் பீப்புள் எல்லாரும் வர மாதிரி இந்த ஸ்டோரி இருக்கும். ஸோ அவங்களுக்குள்ளவே அந்த லாங்குவேஜ் மாற்றி மாற்றி பேசுகிற மாதிரி தான் சீன்ஸ்லாம் இருக்கும். இந்த ட்ராமா என்ன மாதிரி இருக்குன்னா, க்ரைம் இன்வெஸ்டிகேஷன், டிடெக்டிவ், அப்புறம் பூச்சிங்களை பற்றி அந்த மாதிரி கதையாக தான் இந்த ட்ராமா மூவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் இப்போ இந்த ட்ராமாவோட எபிசோட் 1 எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இனி சங்கவி டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ட்ராமாவோட ஸ்டார்டிங்கில் ஒரு இருட்டாக இருக்க மாதிரி ரூமை காட்டுறாங்க. அங்கே ஒரு பொண்ணு படுத்திருக்கா. அங்கே ஒரு ஆள் அந்த பொண்ணை கூப்பிட்டு பார்க்குறான். ஆனால் அவள் எந்திரிக்கல. சரின்னு அந்த பொண்ணை தொட்டு பார்க்கும்போது அவன் கையிலலாம் ரத்தமாக இருக்குது. என்னன்னு பார்த்தா அந்த பொண்ணோட முதுகில் நிறைய வெட்டுக்காயங்களாட்டு இருக்குது. இதை பார்த்தோன்னு அந்த ஆள் பயந்துட்டு போலீஸ்ன்னு கத்திட்டு அங்கேருந்து ஓடிடுறான். அப்போ அவன் கையில் ஒரு மருந்தாட்டி என்னமோ கொண்டு வந்திருப்பான். அதுவும் லைட்டாக கீழே விழுந்து சிந்திடுது. அதை மறுபடியும் அவன் எடுத்துகிட்டு போயிடுறான். ஸோ அந்த பொண்ணு இறந்துட்டா போல். அதுக்கப்புறம் அந்த இடத்த சுற்றி போலீஸ்லாம் வந்துடுறாங்க. அங்கே ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் அந்த பொண்ணு எப்படி இறந்தாங்கிற மாதிரி அவங்க அனலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் தான் நம்ம ஹீரோயின் ஜின்லிங் இருக்காங்க. அவங்க சைனீஸ். இப்போ நம்ம ஹீரோ பையோட என்ட்ரி. ஆக்சுவலாக பையோட நேம் இதில் ராரிட்டுன்னு வரும். பட் எல்லாரும் அவரை சாயின்னு கூப்பிடுவாங்க. ஸோ இப்போ நம்ம சாய் பற்றி சொல்லணும்னா, அவர் ஹாஃப் தாய் ஹாஃப் சைனீஸ். சாய் போலீஸ் டிடெக்டிவாக இருக்கார். ஸோ இப்போ இந்த க்ரைம் நடந்த இடத்துக்கு அவர் வந்துடுறாரு. அவர் பின்னாடியே ஒருத்தன் வந்துட்டுருக்கான். அவன் யாருன்னா சாயோட ஜூனியர். அவனை நம்ம ஜூனியர்னே கூப்பிட்டுக்கலாம். அவன் கேட்குறான், சீஃப் உங்களுக்காக டேட் பண்ணுறதுக்கு பொண்ணெல்லாம் பார்த்து வச்சிருக்காரு, நீங்கள் ஏன் போக மாட்டீங்கன்னு. ஆனால் சாய்க்கு பெருசாக இந்த டேட் பண்ணுறதுல விருப்பம் இல்லை. அதெல்லாம் போக முடியாது, வேணா நீ போய்க்கோங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டுருக்காரு. அப்போ அங்கே ஒருத்தன் சாய் கிட்ட பேசுகிறான். என்னன்னா இது ஒரு ரெட் லைட் ஏரியா. அவனோட இடத்துக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு பார்த்துட்டு சாய் கிட்ட பணத்தை கொடுத்துட்டு இங்கேருந்து போலீஸ் எல்லாம் அனுப்பிடுங்களேன்னு சொல்கிறான். அதுவும் இல்லாமல் நீங்களும் நானும் ஒரே ஊராச்சே, இந்த ஹெல்ப் எனக்கு பண்ணுங்களேன்னு சொல்ல. ஆனால் சாய், இந்த இடத்துல நான் சிசிடிவி வைக்க சொல்லி உங்கள்கிட்ட எவ்வளோ டைம் சொல்லியிருக்கேன். இப்போ இங்கே ஒரு க்ரைம் நடந்திருக்கு, ஆனால் நீ பணத்தை கொடுத்து அனுப்ப பார்க்குற. சொல்ல போனால் இதில் நீயும் ஒரு சந்தேகப்படுற ஆள் தான். முதல்ல என்கிட்ட கொடுத்த காசை வச்சு இங்கே சிசிடிவி மாட்டுன்னு அவனை அப்படியே கூலாக ஹேண்டில் பண்ணிட்டு சாய் மேலே போகிறாரு. அங்கே அந்த க்ரைம் நடந்த ரூமில் ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் அனலைஸ் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அங்கே தான் நம்ம ஹீரோயின் இருக்காங்க. சாய் ஹீரோயினுக்கு எதுவும் புரியாதுன்னு நினச்சிட்டு அவர் தாய் லாங்குவேஜில் பேச ஹீரோயின் அதுக்கு ரிப்ளை கொடுத்துட்டாங்க. எப்படி இந்த சைனீஸ் பொண்ணுக்கு தாய் தெரியுதுன்னு போய் பார்த்தா அவங்க ஒரு இயர்பட் மாட்டியிருக்காங்க. அது ஆட்டோ டிரான்ஸ்லேட், என்ன லாங்குவேஜ் வேணுமோ அதில் டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துரும். அப்படி தான் ஹீரோயினுக்கு அந்த லாங்குவேஜ் புரிஞ்சிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் சாயும் ஜின்லிங்கும் இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறாங்க. ஸோ அந்த ஃபாரன்சிக்கில் வேலை செய்கிற இன்னொருத்தரும் நான் பாடி எக்ஸாமின் பண்ணிட்டேன், நீங்கள் பண்ணுறேன்னா பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் சாய் நீங்கள் பண்ணிட்டீங்களா அதே போதுன்னு சொல்லிட்டு அங்கே என்ன மாதிரி காயம் ஆயிருக்குன்னு மட்டும் இவர் பார்த்துக்கிறாரு. அப்போ இந்த ரூமில் ஏதோ ஸ்மெல் வருதுன்னு சாய் கேட்க, ஃபஸ்ட்டு சீனில் ஒருத்தன் வந்துட்டு போயிருப்பான்ல, அவன் தான் போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருப்பான். ஸோ அவன் போகும்போது ஒரு மருந்தாட்ட தெரியாமல் கீழே கொட்டிட்டான்ல, அதுலேருந்து அந்த ஸ்மெல் வந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் சாய் கண்டுபிடிச்சி சொல்லிட்டாரு. அந்த இறந்த பொண்ணோட நேம் சாய், 27 வயசு பொண்ணு. அவள் இங்கே 5 வருஷமாக வேலை பண்ணிட்டு இருக்கா. ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பொண்ணு ரொம்ப டார்ச்சர் பண்ணி கொண்டிருக்காங்க. அவள் 2 மணி நேரம் கழிச்சு தான் இறந்துருக்கா. அவளை தாக்குன டூல்ஸ் எதுவுமே இந்த ரூமில் இருக்க டூல்ஸ் இல்லை. இந்த இடத்துலையும் சிசிடிவி எங்கேயும் இல்லாதனால அவங்க ட்ரேசிங் டீமை வச்சு தான் எதையும் கண்டுபிடிக்க முடியுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ அவங்களாம் அந்த கிரைம் சீன் விட்டு கிளம்பும் போது ஜின்லிங்க்கு ஒரு சாக்கு. என்னன்னு பார்த்தோன்னா, ஹீரோ ஜியான்டிங் அந்த இடத்துல இருக்கான். இவ கேட்குறான், நீ எதுக்கு இந்த மாதிரி இடத்துலலாம் வந்திருக்க, அதுவும் இல்லாமல் நீ தாய்லாந்து வந்தீங்கன்னா எனக்கு ஃபோன் பண்ணியிருக்க வேண்டியதானன்ட்டு. அப்போ ஹீரோ சொல்கிறான், நான் உனக்கு கால் பண்ணேன், ஆனால் நீ எடுக்கவே இல்லை, நிறைய மிஸ்டேக்கள் வந்திருக்கும் பாரு, நான் என் டிரைவரை தேடி தான் வந்தேன்.
என்ன நம்புன்னு சொல்ல ஹீரோயினும் மிஸ்டுகள்லாம் வந்திருக்கிறத பார்த்துட்டு என் லவர் வந்து இன்னசென்ட்டாக தான் இருப்பான்ட்டு சாய் கிட்ட சொல்கிறான். சாய் மற்ற போலீஸ்காரங்கிட்ட கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, இவன் அங்கேயும் இங்கேயும் நடந்துட்டு இருந்தான், இவன் மேலே சந்தேகம் வர மாதிரி இருக்கனால நாங்கள் பிடிச்சி வச்சிருக்கோன்ட்டு. ஸோ அதுக்கு சாய் ஒருவேளை இவன் அந்த ரூம்குள்ளே போனானே என்னன்னு தெரியல, அப்புறம் எப்படி நம்ம இவனை ரிலீஸ் பண்ணுறதுன்னு கேட்க ஹீரோ ஒத்துக்கிறான் நான் அந்த ரூம்குள்ளே போனேன்ட்டு. ஸோ அப்போ வேற வழியில இவனை அரெஸ்ட் பண்ணிட்டு தான் போய் ஆகணும். ஸோ அதுக்கப்புறம் இன்ட்ராகேட் பண்ணுறதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் போகிறாங்க. அடுத்து போலீஸ் ஸ்டேஷனில் ஃபர்ஸ்ட் சீனில் ஒருத்தனை காட்டுறாங்களே அவனை காட்டுறாங்க. அவனை வந்து இந்தியன்னு சொல்கிறாங்க. அவன் ரெஸ்ட் ரூமில் இருக்கும்போது ஏதோ தேடுற மாதிரி என்னமோ பண்ணிட்டு இருக்கான். ஆனால் அப்போ போலீஸ் வர நார்மல் ஆயிடுறான். இன்னொரு சைடு சாயும் ஜூனியரும் ஜியான்டிங்கை விசாரிக்கிறாங்க. அப்போ ஜூனியர் டிரான்ஸ்லேட்டிங் ஹேபிட்ஸ் மாட்டி இருக்கனால ஜியான்டிங் வந்து சைனீஸ்லேயே அவனோட ஆன்சர்ஸ்லாம் சொல்கிறான். இந்த இன்ட்ரோகேஷனில் ஹீரோயின் வேற ஒரு ரூம்ல இருந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஆக்சுவலாக ஜியான்டிங் இந்த நாட்டுக்கு வரும்போது ஏர்போர்ட்டில் இந்த டாக்ஸி டிரைவரை பிடிச்சிருக்கான். அவன் காரில் போயிட்டு இருக்கும்போது நார்மலாக தான் போயிருக்கான். ஆனால் அதுக்கப்புறம் ஒரு ஃபோன் வந்ததுக்கப்புறம் அவன் ரொம்ப வேகமாக கார் ஓட்டிட்டு போய் அந்த ரெட் லைட் ஏரியாவில் நிறுத்தியிருக்கான். இவனும் அவன் வருவான்னு பார்த்துட்டு அவன் ரொம்ப லேட் ஆனோன்னு இவன் கிளம்பலான்னு பார்த்தாலும் இவனோட பேகை வந்து கார் டிக்கியில் வச்சிருக்கான். ஸோ அதை ஓப்பன் பண்ணுறதுக்கு டிரைவர் எப்படி இருந்தாலும் வேணும். ஸோ இவன் அங்கே எங்கே போயிருக்கான்ட்டு தான் இவன் தேடிட்டு போய் பார்க்கும்போது தான் அந்த ரூம்குள்ளெல்லாம் போயிருக்கான். சரி அந்த ரூம் எப்படி கண்டுபிடிச்சேன்னு கேட்டால் அந்த டிரைவர் தான் இந்த ஃபர்ஸ்ட் சீனில் அந்த பொண்ணோட பாடியை பார்த்துட்டு சொன்னான். இப்போ கூட ரெஸ்ட் ரூமில் என்னமோ சந்தேகப்படுற மாதிரி பண்ணிட்டு இருந்தான்ல அவன் தான். அவன் வந்து ஒரு லாக்கெட் போட்டிருப்பான். அதுக்குள்ளே ஒரு வகையான பட்டாம்பூச்சி, அது ரொம்ப ரேராக இருக்கும். அந்த ஷேப்பில் கிடைக்கிறதுலாம் ரேரு. நம்ம ஹீரோக்கு தான் அதிலெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆச்சு. ஸோ அதனால் அந்த லாக்கெட்டை அவனுக்கே தெரியாமல் ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கான். ஸோ அந்த இடத்துக்கு போய் இந்த ஃபோட்டோவை காட்டி கேட்கும்போது அவன் இந்த ரூமுக்கு தான் போனான்ட்டு அவங்களாம் சொல்லியிருக்காங்க. அதை வச்சு தான் அவன் போயிருக்கான். இந்த இன்ட்ராகேஷன்லாம் முடிச்சுட்டு வெளியே வரும்போது ஹீரோயின் சொல்கிறாங்க சாய் கிட்ட, என்னோட லவருக்கு வந்து இந்த என்டோமாலஜியில் தான் நிறைய இன்ட்ரெஸ்ட்டுன்னு. அதோட அவன் தப்பெல்லாம் பண்ணியிருக்க மாட்டான், விட்டுருங்களேன்னு சொல்ல அந்த ஜூனியருக்கு இவனை விடுறதுல விருப்பம் இல்லை. ஆனால் சாய் வந்து கண்ணை காட்டி விடுன்னு சொல்லிடுறாரு. இந்த கேஸில் இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது அந்த ட்ரேசிங்லலாம் கண்டிப்பாக லவரோட ட்ரேசிங்கும் அங்கே இருக்கும். ஸோ இந்த இன்வெஸ்டிகேஷனில் அவன் கண்டிப்பாக இன்னும் இருக்கான்ட்டு சாய் சொல்லிடுறாரு. அப்போ ஜியான்டிங் நான் இனி டாக்ஸி டிரைவருக்கு மணி கொடுக்கல, அந்த காசை வந்து நீங்கள் கொடுத்துருங்கன்னு சொல்லி அவன் சாய் கிட்ட மணி கொடுக்குறான். ஹீரோயினும் 6 மாதம் கழிச்சு பார்த்துருக்காங்கல்ல. ஸோ அவங்க அப்படியே ஒரு லவ்வோட லுக் விட்டுட்டு இருக்க சாயும் ஜூனியரும் பார்த்துட்டு இருக்காங்க, டே நாங்களும் இங்கே இருக்கோண்டான்ட்டு. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் அங்கேருந்து போகிறாங்க. ஆக்சுவலாக ஹீரோ ஜியான் இருக்கான்ல, அவன் முன்னாடி சீசன்லேயும் இந்த மாதிரி தானே க்ரைமில் வந்து மாட்டிக்கிட்டு அதுலேருந்து வெளியே வர மாதிரி தானே அந்த கதையும் இருந்திருக்கும். ஸோ அவன் சோகமாக சொல்கிறான், நிறையா மர்டர்ஸ்லேயே என் பேர் அடிபட்டுருக்குன்னு. ஹீரோயினும் அவனை சமாதானப்படுத்திட்டு எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நம்ம 2 பேரும் அதை ஷேர் பண்ணிப்போன்னு சொல்லிட்டு அவங்க அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியே அந்த போலீஸ் ஸ்டேஷனில் பார்த்தேன்னா அந்த டிரைவர் அங்கே சந்தேகப்படுற மாதிரி அப்படியே சுற்றிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் சாயும் ஜூனியரும் இந்த கேஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்டே வந்துட்டு இருக்காங்க. அப்போ ஒரு போலீஸ்காரங்க வந்து ஆக்சுவலாக அங்கே ரூல் போல் 3 நாளுக்கு மேலே ஒரு ஆஃபீஸர் லேட்டாக வந்தால் ஒரு பொம்மை போட்ட மாதிரி ஒரு துணியாட்டம் இருக்குது, அதை மாட்டிக்கணும்னு சொல்கிறாங்க. இவங்க சொல்கிறாங்க சாய், நான் வந்து டிடெக்டிவ் தானே, எனக்கும் இது இருக்கான்ட்டு. நீங்களும் ஒரு போலீஸ்காரர் தானே, இதை கண்டிப்பாக போட்டாகணும்னு சொல்லிட்டு அவர் மாட்டி விட ஜூனியர் சாயை கிண்டல் பண்ணிவிட்டு அவன் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருக்கான். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த போலீஸ்காரங்க ஜூனியருக்கும் இந்த மாதிரி ஒரு துணி கொடுக்குறாங்க. அவனும் ரொம்ப நாள் லேட்டு தான் போல். ஸோ இப்போ சாய் ஜூனியரை கலாய்க்கிறாரு. அதுக்கப்புறம் 2 பேர் சிரிச்சுட்டே ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்போ ஜியான்டிங் சாய் கிட்ட வந்து, நான் உங்ககிட்ட ஒரு பட்டாம்பூச்சி சொன்னேன்ல, அது இதுதான், அந்த லாக்கெட்டில் இந்த பட்டாம்பூச்சி தான் இருந்துச்சுன்னு சொல்லி அது எவ்வளோ அழகா இருக்குன்னு காட்டிட்டு இருக்கான். ஆக்சுவலாக இப்போ ஹீரோவை கூப்பிட அவனோட சீனியர் வருவார். அது வரைக்கும் அவர் இங்கே வெயிட் பண்ணிக்கலாமான்னு ஜின்லிங் கேட்க சாயும் ஓகே சொல்லிடுறாரு. ஸோ அப்படியே அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது சாய்க்கு வந்து ஹாஃப் தாய் ஹாஃப் சைனீஸ் தானே. ஸோ அவர் வந்து சைனீஸ் இன்னி கொஞ்சம் கற்றுக்கிட்டு இருக்காரு. அவருக்கு அங்கே சைனீஸ் ப்ராக்டிஸ் ஆட்டெல்லாம் 2 பேர் கொடுத்துட்ருக்காங்க. அது கொஞ்சம் காமெடி அந்த சீன் போயிட்டுருக்கு. அப்போ ஹீரோயின், சாய் நீங்கள் உங்கள் பிளட் சுகர் லெவலை கொஞ்சம் பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன்ட்டு சொல்ல அதுக்கு சாய், நான் எப்பயும் சாக்லேட்டை கையில் வச்சுட்டு தான் சுற்றிட்டு இருப்பேன், உங்களுக்கு வேணுமான்னு சொல்ல ஹீரோயின் வேணான்னு சொல்லிடுறாங்க. ஹீரோ கிட்ட கேட்கும்போது எனக்கு சாக்லேட்டு பிடிக்காதுன்னு சொல்கிறான். ஆனால் ஃபர்ஸ்ட் சீசன்லாம் அவனுக்கு சாக்லேட் தான் ரொம்ப பிடிக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அப்போ ஜின்லிங்க்கு ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டில் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அப்போ கிளம்பிட இவங்க 3 பேரும் அப்படியே பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ தான் அந்த டிரைவர் அங்கே சுற்றிட்டு இருந்தால போலீஸ் ஸ்டேஷனில் அவனை சாய் பார்த்துறாரு. நீ எதுக்கு இங்கே சுற்றிட்டு இருக்குன்னு கேட்கும்போது ஜூனியர் சொல்கிறான், இவன் தான் இந்த கேஸோட இன்ஃபார்மண்ட்டுன்னு. சரி உன் வேலை தான் முடிஞ்சு போச்சு, நீ எதுக்கு இவ்வளோ நேரம் இங்கே சுற்றிட்டு இருக்கன்ட்டு சாய்க்கு அவனை பார்க்கும்போது கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்குது. அவங்ககிட்ட கேட்கும்போது இல்லை நான் வழி தவறி வந்துட்டேன்னு சொல்லிட்டு சமாளிக்கிறான். அதுக்கப்புறம் சாய் அவன்கிட்ட, நீ திடீர்னு எதுக்கு காரை வேகமாக ஓட்டிட்டு போனேன்னு கேட்க அந்த பொண்ணை பார்க்கறதுக்கு தான் நான் அவசரமாக போனேன்னு சொல்கிறான். ஆனால் அவன் சொல்கிற பதிலெல்லாம் சாய்க்கு ரொம்ப சந்தேகம் அதிகமாகுது. அதனால போலீஸ்காரங்களை கூப்பிட்டு அவனை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இவன் எதுக்கு என்ன அரெஸ்ட் பண்ணுறீங்க, நான் தான் இன்ஃபார்மேட்டுன்னு கத்துறான். ஆனால் சாய் அவனை பார்த்து, நான் எந்த கொலையும் பண்ணலன்ட்டு என் கண்ணை பார்த்து நீ சொல்லு பார்க்கலான்னு சொல்ல இவனால் சொல்ல முடியல. அப்போனா இங்கேயே கடைன்னு சொல்லிட்டு சாய் அங்கேருந்து போயிடுறாரு. அப்போ ஆனால் ஜியான் அப்பயும் பொறுப்பாக வந்து உங்களுக்கு கொடுக்க வேண்டிய டாக்ஸி ஃபீ இந்தாங்கன்னு சொல்லிட்டு அந்த டிரைவர்கிட்ட கொடுத்துட்றான். ஆனால் அதுக்கப்புறம் உஷாரா சாய் கிட்ட ஆல்ரெடி காசு கொடுத்துருந்தான்ல அதெல்லாம் வாங்கிட்டான்.
அதுக்கப்புறம் சாய் ஜியான ஒரு ரூம் காட்டி இதில் நீங்கள் வெயிட் பண்ணிக்கோங்கன்னு சொல்ல அவன் உட்காந்து சாங் கேட்டுட்ருக்கான். இன்னொரு பக்கம் அந்த பொண்ணோட பாடிக்கு ஃபாரன்சிக் அனலைஸ் போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோட சீனியர் வந்து அவனை கூட்டிகிட்டு போகிறான். ஸோ அவங்களும் ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணுறதுனால நல்லா பேசிகிட்டு இருக்காங்க. எல்லாரும் ஃபேமிலியெல்லாம் எப்படி இருக்காங்கன்னு கேட்டுட்ருக்காங்க. அப்போ ஜியான் அவன் சீனியர் கையில் ஏதோ செவந்திருக்க மாதிரி பார்க்குறான். அதனாலேயே அவங்க சீனியர் கிட்ட உங்களுக்கு இங்கே வந்து எப்படி இருக்குது, எல்லாரு கூடயும் பழக்கமாக நல்லா இருக்கா, உங்கள் ஸ்டடீஸில் எப்படி போகுதுன்னு கேட்கும்போது அவர் சொல்கிற பதில் வந்து கொஞ்சம் பதட்டப்பட்டு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. அப்படியே ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டில் காட்டினாங்கன்னா சாய் வந்து ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி இறந்த ஒரு பாடியை ஜின்லிங் கட்டியும் இன்னொரு டாக்டர்கிட்ட அனுப்பி விட்டுருக்காங்க. ஆக்சுவலாக அந்த இறந்தவங்க யாருன்னு இது வரைக்கும் கண்டுபிடிக்கலையா. ஸோ அதை அனலைஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறதுக்காக அவர் அனுப்பி விட்டுருக்காரு. இப்போ அப்படியே ரெகுலர் போலீஸ் ஸ்டேஷன் ஒர்க்லாம் காட்டிட்டு சாயும் ஜூனியர் காட்டுறாங்க. ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் இப்போ சாயை யாரெல்லாம் மீட் பண்ணியிருக்காங்க மாதிரி அந்த ரூம்லேருந்து தடையெல்லாம் எடுத்து டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த தடயங்களை வச்சு சிஸ்டமில் போட்டு பார்த்தா அந்த சாயை அடிக்கடி வந்து மீட் பண்ணியிருக்கிறது பைட்டோனுங்கிற எக்ஸ் போலீஸ் ஆஃபீஸர். அவரை சாய்க்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. ஆக்சுவலாக அவன் ஏதோ ரூல் பிரேக் பண்ணதுக்காகவும் அதுக்கப்புறம் அவன் ஒய்ஃபுக்கு ஏதோ உடம்பு சரியில்லாதருக்கு இந்த மாதிரி ரீசன்ஸ்னால அவன் வேலையை விட்டு போயிட்டான். இதில் என்னென்னா கடைசி 2 மாசமா அந்த பொண்ணு அவனை மட்டும்தான் மீட் பண்ணியிருக்கா. அவள் இறந்த அன்னைக்கும் காலையில் இந்த பைட்டோன் அவள் ரூமுக்கு வந்துட்டு போயிருக்கான். ஸோ ஹீரோ ஜூனியர் டீம் அனுப்பிவிட அவங்க போய் அந்த பைட்டோனை அரெஸ்ட் பண்ணிட்டு வந்துடுறாங்க. ஸோ இன்ட்ராகேஷன் ரூமில் இருக்கும்போது சாய்க்கு வந்து தெரிஞ்ச ஃப்ரெண்டு தானே, அதனால உங்கள் ஒய்ஃப் எப்படி இருக்காங்க அப்படின்லாம் கேஷுவலாக கேட்கும்போது அவள் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டதா பைட்டோன்னு சொல்கிறான். அதுவும் இல்லாமல் நீ ஏதோ கொஸ்டின் கேட்க வரையில அதை ஸ்ட்ரைட்டாக கேளுன்னு சொல்ல அதுக்கப்புறம் சாயும் இந்த கேஸ் பற்றி கேட்க ஆரம்பிக்கிறாரு. இந்த பொண்ணை தெரியுமான்னு கேட்க நல்லா தெரியும் அவ சாய் அப்படிங்கிறான். நீ இப்போ ரீசெண்டாக இந்தியாவுக்குலாம் போயிட்டு வந்திருக்க, இன்னைக்கு காலையில் கூட இந்த பொண்ணை போய் மீட் பண்ணிட்டு வந்திருக்கேன்ட்டு சாய் கேட்க நான் இந்தியாவுக்கு கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷனுக்காக தான் போனேன், அது ரொம்ப நல்ல பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதோட சாயை நான் போய் மீட் பண்ணதான் அதே எப்போ கேட்குறீங்கன்னு சொல்ல சாய் அந்த பொண்ணு இறந்த விஷயத்த சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே இவன் ரொம்ப ஷாக் ஆகுறான். யார் அவளை கொன்னதுன்னு சொல்லிட்டு இவன் பயங்கரமாக கத்திட்டு அது யார் ப்ளீஸ் சொல்லுங்கன்னு சொல்லும் போது இவங்க 2 பேர் பார்ப்பாங்கல்ல, அப்போ நீங்கள் 2 பேர் என்ன சந்தேகப்படுறீங்களான்னு கத்திட்டு அவன் ரொம்ப அழுகுறான். ப்ளீஸ் சாய் எப்படி இறந்தா மட்டும் சொல்லுங்கன்ட்டு அவன் ரொம்ப கெஞ்சி கேட்க அந்த பொண்ணு இறந்த ஃபோட்டோவை இவங்க 2 பேர் கொடுக்குறாங்க. அதை பார்த்துட்டு இவன் கதறி கதறி அழுதுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இவங்க ரூம்லேருந்து வெளியே வந்துட்டு பேசிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணுக்காக ஏன் இவன் இவ்வளோ ஃபீல் பண்ணுறான் அப்படின்னு ரிலேஷன்ஷிப் அவங்க 2 பேருக்குள்ளன்ட்டு. ஸோ இவங்களுக்கு வந்து அந்த டிரைவர் பைட்டோன் பற்றி நினைக்கும் போது ஏதோ சந்தேகமாக இருக்க மாதிரி தான் இருக்குது. அந்த டிரைவர் வந்து இவங்க இந்தியன் தான் சொல்லியிருக்காங்க. இந்த பைட்டோன் வரை இந்தியாவுக்கு போயிட்டு வந்தானா அந்த மாதிரியும் கதை போகுது. சரி இப்போ அந்த டிரைவர் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு கேட்க ஜூனியர் சொல்கிறான் அவன் மெடிடேஷன் பண்ணியிருக்கான்ட்டு. அதுவே சாய்க்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஜெயிலில் உட்காந்து மெடிடேஷன் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்கானான்ட்டு. ஸோ இவங்க சந்தேகத்தை போக்கிக்க அந்த பைட்டோனையும் டிரைவரையும் மீட் பண்ண வைக்கிறாங்க. பைட்டோன் கிட்ட கேட்டா இவனை பார்த்ததில்லன்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் அந்த டிரைவரை மெடிடேஷன்லேருந்து எழுப்பி இவனை பார்த்துருக்கியான்னு கேட்க அவன் பக்கத்தில் வந்து பார்த்துட்டு இல்லையே நான் பார்த்ததில்லைங்கிறான். அதுக்கப்புறம் மறுபடியும் ஜூனியர் அந்த பைட்டோனை இன்ட்ராகேட் பண்ணும்போது அவன் சொல்கிறான் அந்த பொண்ணும் நானும் கல்யாணம் பண்ணிக்கலான்னு ஐடியாவில் இருந்தோம், இப்போ நான் இந்தியாவுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் மேரேஜ் பண்ணிக்கலாம், அந்த பொண்ணு அந்த இடத்த விட்டு வந்துறேன்னு என்கிட்ட சொன்னான்ட்டு இந்த பைட்டோன்னு சொல்கிறான். அதோட அந்த பொண்ணை கொலை பண்ண வேண்டிய அவசியம் எனக்கு என்ன இருக்குது, எனக்கு தெரிஞ்ச அந்த இந்தியன் தான் இந்த கொலையை பண்ணியிருப்பான், நீ கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாரு, நீ சாயோட ஜூனியர் உனக்கு இது கூட புரிஞ்சுக்க முடியான்ட்டு அவன் பெருசாக பக்கமாக டைலாக்லாம் பேசுகிறான். ஆனால் அவன் என்ன பேசினாலும் இந்த ஜூனியர் அதுக்கேற்ற மாதிரி பதில் சொல்லி அவனை ஆஃப் பண்ணிடுறான். உங்களுக்கு ஒரு நாள் முழுசாக டைம் இருக்குது, நீங்கள் அது வரைக்கும் எந்த உண்மையும் சொல்லலைன்னா உங்கள் வீட்டை தான் அடுத்து நாங்கள் சோதனை போடுவோம்னு சொல்லிட்டு ஜூனியர் அங்கேருந்து போகிறான். ஸோ இப்போ பைட்டோனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்கல்ல, அவனை செல்லுக்கு கூட்டிகிட்டு போகும்போது அவனை கூட்டிகிட்டு போகிற ஆஃபீஸர் வந்து அவனுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ஆஃபீஸர் போல் அவன்கிட்ட கேட்குறான் இப்போ ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுன்ட்டு. நீங்கள் உங்கள் செல்லை யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லும் போது என்னால் அது முடியாது, ப்ளீஸ் எனக்கு இந்த ஒரு ஹெல்ப்பை பண்ணுன்னு சொல்லும் போது அவனும் ஓகேங்கிறான். ஆனால் இவன் ரெஸ்ட் ரூம்குள்ளே இருக்கும்போது அப்படியே மேலே பார்த்தா திடீர்னு அந்த டிரைவர் பேயாட்ட சீலிங்லேருந்து தொங்கிட்டு இருக்கான். இதே சஸ்பென்ஸோட இந்த எபிசோட் முடிக்கிறாங்க. ஸோ இன்வெஸ்டிகேஷன் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கப்புறம் தான் இன்னி பல திருப்பங்களோட சூப்பராக இருக்கும். ஸோ இனி வர இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான எபிசோட்ஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க சங்கவி டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.